லேட்டஸ்ட்டாக நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அதாவது நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டால் அது ஒரு ஆன்சர் கொடுக்காம 2 விதமான ஆன்சரை உங்களுக்கு கொடுக்கறத நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் டெக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு டே 24 ஆஃப் 30 days 30 டெக்னாலஜி சீரியஸ். ChatGPT, Gemini இந்த மாதிரி ஏஐ மாடல்லாம் ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவில் ட்ரெயின் ஆகிறதால அதில் ஒரு கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுமே தவிர ஒரு ஹியூமனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நேச்சுரலாக ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுக்க முடியாது. இந்த விஷயத்தை பண்ணுறதுக்காக தான் RLHF என்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஃப்ரம் ஹியூமன் ஃபீட்பேக். இது என்ன பண்ணணும்னா ஒரு ஏஐ மாடல் ஒரு ஆன்சர் கொடுக்காம 2-3 விதமான ஆன்சர்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்து அதோட ஓன் மாடலை நல்லா அப்டேட் பண்ணி ஹியூமனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி மாடலாக ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்கு தான் இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகுது. ஏன்னா ஃபியூச்சரில் ஏஐன்றது ஒரு ரெஸ்பான்சிபிள் ஏஐயாக இருக்கணும். அதாவது ஒரு ஃபைனான்ஷியலில் ஒரு எஜுகேஷனில் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நம்ம ஏஐ பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னா ஏஐயோட ஆன்சர் ரொம்ப நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் ஏஐ பில்ட் பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு டேட்டில் ChatGPT, Gemini போன்ற எல்லா பெரிய ஏஐ மாடல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஹியூமன் கிட்ட ஃபீட்பேக் எடுக்கக்கூடிய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் ஈஸியான புரியவில்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட ஸ்க்ராட்ச் லேர்ன் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.